சீமெண்ட் கான்கிரீட் போடணும் மட்டும் வீடியோ ஓடுனீங்க அது வந்து தப்பா அவங்க சித்தரிக்கிறாங்களே எங்க ஊரே என்னத்துக்கு தப்பா அண்ணா நாங்கள் என்ன தப்பா சித்தரிக்கிறோம் நாங்கள் வீடியோ பார்க்காம கதைக்கல நாங்கள் வீடியோ பார்க்காம கதைக்கல ஊருக்கு வந்து உதவி செய்ய தானே உதவி செய்யற மாதிரி நீ செய்யல அந்த பொம்பளை பிள்ளைங்க கடிச்சு காட்டவே இல்லையா ஏன் காட்டணும் நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயை தெரியும் பிள்ளைய தெரியும் யார் பிள்ளை என்னெல்லாம் தெரியுமே ஊருக்கே தெரியுமே பெர்மிஷன் கேக்குறேன் நான் பெர்மிஷன் கேக்குறேன் ஏதாச்சும் நீங்க வெளியில வாங்க முகத்தை காட்டுங்க நீங்க ஐஸ்வர்யா நான் உன்ன வீடியோ எடுக்கட்டும் அதை நீங்க மறைமுகமா எடுத்துட்டு அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் சரி அந்த புல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன அந்த புல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன A to B அது காணாது அது காணும் ஐயா நீங்க என்ன சொன்னீங்க சரி இப்ப நான் சரி ஒரு சரி சரி விடுங்க ரைட் ஓகே விடுங்க ஓகே ரைட் ஓகே விடுங்க இப்போ நீங்கள் வந்து ரைட் வந்து உதவி செஞ்சீங்க அதே இடத்த இப்போ மாறி யோசிச்சு பாருங்க நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் ஒரு இடத்துக்கு உங்களால் இயலாது உங்களோட தங்கச்சி அக்கா வேணுண்டா இன்னொருத்தன் வந்து இப்படி பாடி போடி ஐஸ்வர்யா ராயன்னு சொன்னா நீங்கள் என்ன செய்வீங்க ஐயா நான் வாடி பொடியான அந்த பிள்ளையோட அண்ணன் வீடியோ அப்புறம் என்ன சரியா ஆனா உண்மையா நான் சொல்றேன் இல்ல இதே வேற ஒருத்தன் வெளியில தாள் வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ பாடி போடி என்ன செய்வீங்க நானா இருந்தா அந்த இடத்துல எழும்பி காதை பத்தி சலாண்டு விட்டுரும் ரைட் ஏன்னா அந்த வீட்டு ஆம்பளை இல்ல எந்த அக்கா தங்கச்சி என்ன வெளியில கூட சொல்லுவோம் அண்ணா அந்த கடைசி நேரத்தில் நான் கதைச்ச ஒரு நிமிஷம் பாருங்க கடைசியாக நான் போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன் நான் கதைச்ச பிள்ளைண்டா இந்த காலில் விழுகிறேன் தங்கச்சி நான் சொன்னேன் ஆரம்பத்தில் அண்ணா வீடியோ வழியில வந்து இவ்வளவு இது நடந்த பிறகு என்னென்ன காலில் விழுந்தா என்ன இவ்வளோ பேருக்காங்க இவ்வளோ உதவி செஞ்சிருக்கோம் வந்து விளங்குது அன்றைக்கு அந்த அது கூட உதவி செய்தாலும் காசு அடிச்சு நீங்க காசு ஒரு நாளும் நான் ஒரு காசு எடுக்கவே இல்லை அண்ணா சரி அப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அது நாங்கள் யூடியூப் தானே செய்கிறோம் யூடியூப் தான் செய்கிறீங்க ரைட் மாதம் என்ன மாதிரி வருமானம் இல்லை யூடியூப்பால் வந்து யூடியூப்பால் வருமானம் வருது என்ன மாதிரி வருமானம் அது வேறுமே ஒவ்வொரு வியூஸுக்கு ஏற்ற மாதிரி வரும் வியூஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஒவ்வொரு வியூஸுக்கு ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி அது வரும் ரைட் ஓகே இந்த யூடியூப் சேனல் தொடங்க முதல் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட இதுகள் சொத்து இதுகள் என்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னாவே நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் இல்லை சொல்லி அதுலேருந்து எங்கள்கிட்ட முயற்சியை போட்டு தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம் எவ்வளோங்குது வளர்ந்து வந்து நாங்கள் அந்த நீங்கள் போய் கதைச்சது எங்களோட சொந்த வேலை செய்த ஒரு ஆளுண்ட மகளோட தான் நீங்கள் கதைச்ச நீங்கள் அதுக்கான தான் நாங்கள் கதைக்கிறோம் எங்கள்கிட்ட ஊருக்கு வந்து ஒரு பிள்ளைய நீங்கள் வெளிப்பாக்க வச்சதுக்காக தான் நான் கதைக்கிறோம் தெரியும் ஐயா இப்போ நான் சொல்கிறேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளைய எளியப்படுத்த கொண்டு கதைக்கல விளங்குதான் திருப்பி வெளியே கதைக்கணும்னா என்ன கதை காய்ச்சி ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைய போய் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஐஸ்வர்யா மாதிரி அவள் எடுத்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காணாதோ அண்ணா நான் அப்படி நைனே எடுத்தாக்கள் எல்லாம் இதாக இருக்கிறேன் நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு இப்படி செய்யுங்க உங்களோட வீடியோ நான் 2-3 தடவை பார்த்தேன் கதைக்கிறதுக்காக தான் அப்படி பார்த்துறேன் விளங்குது இப்போ என்ன சொல்கிறேன் நான் நீங்கள் அதில் காய்ச்ச பிள்ளைன்னா என்ன கதைக்கணும் கனாலும் சரி ஆனால் நீங்கள் கதைச்ச கதையால் அந்த பிள்ளைன்ற வீடியோ தான் இப்போ எங்கே மட்டும் போகுதுன்னு பார்த்தீங்கள் தானே இப்போ இவ்வளோ நடந்தா பிறகு அந்த பிள்ளைன்ற தன்மானத்தையோ அந்த பிள்ளைன்ற இதையோ திருப்பி கொடுக்கலுமோ இல்லை நான் கேட்குறேன் திருப்பி கொடுக்கலுமோ நீங்கள் பிள்ளைன்ற வீடியோ போடலாம்னு சொல்கிறீங்க பிள்ளைன்ற தாய் நம்ம மொழியில் தெரியாதோ தாய் நம்ம தெரிஞ்சா பிள்ளை நம்ம மொழியில் வருமா இல்லையோ அது ஸ்கூல் நாளைக்கு ஸ்கூல் இதுகளுக்கு போகிறோம் இல்லையோ தாயின் அனுமதியோட அதை எடுத்து நாங்கள் தாய்க்கு தெரியும் அவள் தாயின் அனுமதி தேவையில்லை தன்னை எடுக்கணுமோ இல்லையோ அந்த பிள்ளை தானே முடிவு செய்யணும் அந்த பிள்ளை சொல்லுது இல்லை அந்த பிள்ளை சொல்லி நீங்க என்ன கதை கதைச்ச நீங்க உலக ஐஸ்வர்யா முண்டை முந்திய காட்டுறது இது செய்யறாண்டு அப்படி உங்க கதைக்கல லவ் ஒண்ணு சேர்த்து வைக்க போறீங்களா இல்ல லவ் கதை எல்லாம் லவ் சேர்த்து வைக்க போறீங்க நான் ஐயா அந்த பிள்ளை வந்து நான் வீடியோல காட்டணுமே வேலையில காசு கொடுக்க வந்தா காசு கொடுத்துட்டு போங்க ஏன் தேவையில்லாத கதை அந்த பிள்ளைகளை பற்றி ஏன் தேவையில்லாத கதை நீங்க என்ன சொல்றேன் அப்படி எல்லாருமே என்ன அது எங்கட ஊர் பிள்ளைய பற்றி நீங்க என்னது இரவில்லைண்ணா அது மழை நேரம் இது இல்லையே அவங்க அந்த ஒரு ஆம்பளை துணையில விட்டா இரவே வர இரவு போய் நான் ஒன்றும் பிள்ளையா நடந்து கொள்ளவே இல்லையா பிள்ளையா நீங்க காய்ச்சதே பிள்ளை தானே பிறகு என்ன பிள்ளையா நடந்து கொள்ளலையாண்டு அவையிலேயே கேட்டுப்பாங்கண்ணா இப்போ அன்றைக்கு வந்து 63,000 காசு எங்கள்ட அக்காட்ட கொடுத்து விட்டானே அந்த அது கொடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு போகணும் அந்த அக்கா அதையும் நாங்கள் ஒரு வீடியோட எடுத்து போடையில வந்து இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு யோசிச்சுப்பாங்க இன்றைக்கு வந்து எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ஒரு தடவை கதைக்கலையா இப்போ கதைக்கலண்டா ஒரு தரம் கதைக்கலண்டா காசு வேண்டி போட்டு கதைக்கலாது அது காசு வேண்டதுக்கு ஒரு தன்மானம் இருந்தால் தானே அதாவது கதைக்கிறது நாங்கள் முன்னாடி செய்யணும் எல்லாம் சொன்னாங்க காய்ச்சினாங்க பாலுடைய மரம் வந்து அது சரியா அது பிள்ளைதானே ஆனால் என்ன சொல்லுவாங்க நான் போகிற எல்லா விடையுமே வந்து உண்மையிலே எங்கட வீட்டு பிள்ளைகள் மாதிரி தான் பழைய காய்க்கிறாங்க சரியாண்ணா உங்களோட வீட்டு பிள்ளையானா அந்த பிள்ளை சொல்லியிருக்காது நாங்கள் என்ன நான் பெரிய இல்லை இதுதான் இல்லையான்ட்டு
நீங்க என்ன இப்போ படிச்சீங்க அது வந்து பொம்பளை பிள்ளை சரியா நானே சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் வேலையிலேன்னு சொன்னால் நான் அவங்கள எடுக்கவே மாட்டேன். நீங்கள் ஒரு வார்த்தைக்கு முன்னால் வந்து சொல்லி தான் அவங்க எடுத்துருக்கவே மாட்டேன். நீங்க என்ன படிச்சீங்க நான் கேம்பஸ் படித்தேன். சரி என்ன சொல்லுங்க உங்களுக்கு வேலை இல்லையா? சரி ஃப்ரீயா வந்ததா இல்லை நான் சொல்கிறேனே அந்த அந்த இடத்துல வந்துட்டு நான் உண்மையிலேயே வந்து நான் அந்த பிள்ளைய சொன்னேன் நீங்கள் வீடியோக்கு வரலைன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி உங்களை காய்ச்சிருக்கவே மாட்டேனுமா அப்படி உதவி செய்யணும் இரவுல உதவி செய்யும் பகல்ல உதவி செய்யணும் அப்போ ஆறுற நேரம் மழை நேரம் மாறுற இந்த சரி அப்போ அந்த பிள்ளை வந்து அப்படி இதாண்டதாண்டா இப்போ என்ன வீடியோ போட்டு நீங்கள் அந்த பிள்ளை வீடியோ போடணும்னா ஏன் போட்டு நீங்க இல்லை அந்த பிள்ளை சொல்லி நீங்க என்ன காய்ச்சி நீங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கீங்களா அது தேவையில்லாத கதை இல்லை அண்ணா நான் அதை ஏன் சொன்னேன்டா தங்கச்சி நான் இப்போ உங்களை அது வீடியோ கிறந்த கதை இல்லை அண்ணா நான் சொன்னது நடிக்க வேணாம் எல்லாம் காய்ச்சி நீங்கள்ல அது என்னதுக்கு அந்த கதை காய்ச்சி நீங்க ஆ அண்ணா நான் அந்த இடத்துல வந்து சொன்னதையா அந்த நான் சொன்னது வந்து இப்போ உங்களை தான் வச்சு தங்கச்சி ஏன்னா வீடியோ ஓடணும்னாக்காண்டி நான் செய்யலை. இது வந்து நான் கதைக்கிறது வந்ததுக்கு தான் வந்து என்னென்று உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன் சொல்லி தான் அம்மாவுக்கு ஒரு தன்பானதோட வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை தானே உடனே இல்லை தானே யோசிச்சுப்பேன் கிட்டத்தட்ட 1500 குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பேன். உங்களோட கதையை கேட்டு உங்களோட கதையை கேட்டு உங்களோட